இன்னுமே மக்கள் வந்து அவங்க மேல கோவப்படல. ஏத்துக்கிறாங்க. தன்னுடைய ஆளா நினைச்சுக்கிறாங்க இல்லையா? கோபமே இல்லைங்கிற இடத்துக்குலாம் நம்ம வர முடியாது. போன உசுறு வராது. ஏதோ நிவாரணம் கொடுக்குறாங்க, அதை கெடுத்துக்கிற வேணாங்கிற. கரூர் சம்பவத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே அவருக்கு ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு திகைப்பு உயிரிழப்புக்கு காரணமான குடும்பங்கள் தனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்கு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு போங்க. தூய்மை பணியாளர் போராட்டம்னாலும் போராளிகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சாவு விழுந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஆளுங்கட்சியை வந்துட்டு கடுமையாக விமர்சிப்பதால் ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சியும் இதுல உள்ள இருக்கு அப்படின்னு சந்தேகிக்கிறாங்கல்ல. அதை அவர் அம்பலப்படுத்தணும்ல. அவர் வீட்டுக்குள்ள இருந்து எப்படி அம்பலப்படுத்துவார்? போற போக்கில் ஒரு டயலாக சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட முடியும். அரசியல் படுத்தப்பட்ட நிலங்கள்ல இது மாதிரியான சினிமா கவர்ச்சியெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்வது அப்படிங்கிறது நடைமுறை. கலைஞரே சினிமால இருந்தா வந்தாரு. விஜய் வந்து இந்த பில்டப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது அரசியல். டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பணிகளை ரொம்ப சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். கரூர் மக்களை வந்துட்டு பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வந்து வர வச்சு சந்திச்சிட்டாரு. அதற்கு பிறகு அறிக்கைகள் விட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி தொடர்பான சந்திப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இந்த புதிய தொடக்கம் எப்படி பார்க்குறீங்க? புதிய தொடக்கம் அல்ல, கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகளை கடந்துட்டார். 2வது ஆண்டில் இருக்காரு. 2 மாநாடுகளை நடத்திட்டாரு. கரூர் சம்பவத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே அவருக்கு ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு திகைப்பு ஏற்பட்டு விட்டது. சிபிஐ விசாரணை வருகிற வரைக்கும் எல்லாருமே கட்சியில் தலைமறைவாக இருந்தது என்பது அவர்களுக்கு ஒரு இமேஜ் பின்னடைவை சந்தித்து விட்டது. அதை மீண்டும் சரி கட்டுவதற்கான முயற்சியில் இப்போ தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா கோர்ட்டில் போய் சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் யாருன்னா, பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் குடும்பத்தில் வந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்திருக்கிறார்களோ, உயிரிழப்புக்கு காரணமான குடும்பங்கள் தனக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கார். ஏன்னா அவங்களுடைய சாட்சியம் வந்து அவரை குற்றவாளியாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு அறையாக சென்று தனிநபர்களிடத்திலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வதன் வழியாக 2 லாபம் இருக்கிறது. ஒன்று, தன் வருத்தத்தை தெரிவிப்பதன் வழியாக அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து அவர் தவிர்க்கிறார் என்று சொல்லலாம். விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிற போது அதனுடைய தீவிரத்தன்மையில் மாட்டாமல் இருப்பதற்கும் அது உதவும். 2 வகையான நன்மை அவருக்கு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஆதரவாளர்கள் மட்டுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றி தோல்விக்கு போதுமானவர்கள் அல்ல. கட்சியை கடந்து கட்சி தாண்டி கொஞ்சம் பேர் ஆதரவாளர்களாக, அனுதாபிகளாக இருப்பாங்க, வெல்விஷர்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் பேர். அவர்களுடைய ஓட்டு வங்கி தான் பெரிய அளவில் வந்து ரோல் பண்ணும் எப்போவுமே. ஏன்னா கட்சிக்காரனை விடவும் அந்த கட்சிக்கு வந்து இந்த முறை வாக்களிக்கலாம் என்று நினைப்பவர்களால் தான் ஒரு கட்சி வந்து அதிகார மையத்தை அடையும். அதனால் கரூருக்கு பின்பு தாவேகா பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. என்ன ஒரு விடை கிடைத்திருக்கிறதுனா, அவர்கள் அதிமுக பக்கம் போய் விடுவார்கள், பாஜகவின் பக்கம் போய் விடுவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டதில்ல. அப்படி ஒன்று கிடையாது. நாங்கள் யார் பக்கமும் போகலை. 1 மாதத்துக்கு முன்பு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டை தான் இப்போது நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று நிர்மல்குமார் பேசுகிறார். அப்போ பாஜக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆச்சுல்ல? இல்லை, அது 2 வகையான விஷயம் இருக்கிறது. நேரடி ஆதரவா, மறைமுக ஆதரவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நேரடி ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்து அவர் இல்லை என்று ஆகிவிட்டது. ஒருவேளை மறைமுகமாக ஆதரவு இருக்கக்கூடுமோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நடிகனாக, வசூல் நாயகனாக அவருக்கென்று இருக்கக்கூடிய வரவேற்பை அப்படியே அம்போன்னு சினிமா விட்டுட்டு சொகுசு வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை விடவும் சினிமா வாழ்க்கை ரொம்ப சொகுசானது. குடை பிடிக்க ஒரு ஆள், ஜூஸ் கொடுக்க ஒரு ஆள், தலசி விட ஒரு ஆள், ஒரு குழந்தைய கூட அப்படி பார்த்துக்குருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து முழுக்க அவருக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய பணத்தை கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு ஒரு நடிகனுக்கு பின்னாடியே ப்ரொடியூசர் தெரிகிறது, அவங்களுடைய உதவியாளர்கள் தெரிகிறது அப்படின்னு ஒரு சொகுசு வாழ்க்கை தான் சினிமா வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து தெருவாக போகணும், மக்களை பார்க்கணுங்கிற ஜனநாயகத்தை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறார்
இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரைக்குமே அவருடைய நடைமுறை விசித்திரமாக இருக்கிறது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு போங்க, தூய்மை பணியாளர் போராட்டம்னாலும் போராளிகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போங்க, சாவு விழுந்தாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஆறுதல் சொல்றதுக்கு என்று தன்னை சந்திப்பது, தன்னை நோக்கியே எல்லாரையுமே திருப்புகிறார். அதுக்கு காரணங்கள் சொல்லப்படுதில்ல சார். அவர் பொதுவெளிக்கு வந்தாங்கன்னா தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, கூட்டம் அதிகமாக ஏற்படுது, மக்களுக்கு இல்ல, அது இடையூறு ஏற்படுது. அந்த ஒரு பிம்பத்தை அவர்கள் தொடர்ந்து தக்க வைக்க விரும்புகிறார்கள். அது அப்படின்னு சொல்ல முடியாது. கரூர்ல பாத்தீங்கல்ல, ஆமாங்க. அப்ப ஆக்சுவலி இப்ப போகாததுக்குமே அதுதான் காரணமாக இல்லை சொல்லப்படுது இல்லை, கரூருக்கு. அதாவது கூட்டம் வருவது மட்டுமே காரணம் அல்ல. கூட்டம் வருவதனால தான் ஒருத்தர் தலைவராக இருக்கார். எல்லா தலைவர்களுக்கு பின்னாடியும் பெருங்கூட்டம் இருக்கிறது. இவருக்கு மட்டுமே இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டது இருக்குல்ல. இப்போ உங்களை நம்ப வச்சுட்டாங்க எல்லாருமே, இவருக்கு பின்னாடி மட்டும்தான் கூட்டம் வந்து கட்டுக்கணக்காமல் வரும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இது ஒரு தவறான மூட நம்பிக்கை. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இதுல இன்னொன்னையும் தாண்டி அவர் ஆளுங்கட்சியை வந்துட்டு கடுமையாக விமர்சிப்பதால ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சியும் இதுல உள்ள இருக்கு அப்படின்னு சந்தேகிக்கிறாங்கல்ல. இல்லை, அதை அவர் அம்பலப்படுத்தணும்ல. அவர் வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அம்பலப்படுத்துவார்? ஆளுங்கட்சி சூழ்ச்சி செய்கிறது என்று ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டால் என்ன சூழ்ச்சி செய்கிறது என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்ல. போகிற போக்கில் ஒரு டயலாகை சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட முடியாதுல்ல. அரசியலை பொறுத்தவரையில் உங்கள் குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னு நிரூபிக்கணும். அதனால் அரசியலை பொறுத்தவரையில் சும்மா வந்து வெற்றுச்சவடால் வந்து அடிச்சுட்டுலாம் வந்து தப்பிக்க முடியாது. என்ன சவால் வந்து இருக்குது உங்களுக்கு? அப்புறம் பொதுமக்களுக்கும் ஒரு தலைவனுக்கும் இணைக்கக்கூடிய பாலம் இருக்குல்ல, அது தாவேக்கா அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய கட்சி வேறு எந்த கட்சியிலும் இல்லை. உதாரணத்துக்கு பொதுமக்கள் ரசிகர்களை கூட விட்டுருங்க, இந்த ஆதரவு தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டிலே ஊடகங்களிலே வரக்கூடிய நண்பர்களிடத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் விஜயை சந்திச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறேன். அவர்கள் யாருமே சந்திச்சதில்லை. அப்போ இவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம ஒரு கட்சி நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன், நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறேன், திமுக ஆதரவுக்கான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன் அப்படின்னா, திமுகவினுடைய தலைமை வந்து நமக்காக ஒருத்தன் பேசுகிறான்டா சேனலில் அப்படின்னு என்னை வந்து கௌரவிப்பதற்கு, மதிப்பதற்கு, குறைந்தபட்சம் என்னுடைய பாதுகாப்பு கருதுன விஷயங்களுக்கு எதிர்கருத்துடையவர்கள் வந்து என் மீது எதுவும் வந்து தீங்கு விளைவிக்காமல் இருப்பதற்காவது அவர்கள் வந்து அதை உறுதி செய்கிற விதமாக என்னோட தொடர்பில் இருப்பணுமா வேணாமா? கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும்ல. ஆமா அதான முறை. ஆமா. அப்போ கட்சியினுடைய இப்போ நீங்கள் ஒரு மரம் இருக்கு, உச்சியில் இருக்கக்கூடிய கிளைக்கும் பூமியில் புதைஞ்சிருக்கிற கடைசி ஆணி வேறு சல்லி வேறு வரைக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இங்கே தண்ணி ஊற்றுனா அங்கே பூ பூக்குதா இல்லையா? பூக்குதுல. அப்போ ஆணி வேரில் நீங்கள் சல்லி வேரில் ஊற்றுற தண்ணிக்கையும் ஒரு மரத்தில் காய்க்கிறதுக்கும் பூக்குறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் அடிமட்ட தொண்டன்ல இருந்து அதற்காக பாடுபடக்கூடியவன்ல இருந்து அனைவரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும்ல. இது தனித்தனி தீவுகளாக இருக்கு, ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகளாக இருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி தான் ரிமோட் கண்ட்ரோலை கையில் வச்சுருக்காருன்னு ஒரு கூட்டம் சொல்கிறான். ஆதவ் அர்ஜுனா தான் கட்சியை கைப்பற்ற போகிறாரு, முழுக்க அவர் கட்சி தான் அப்படின்னு சொல்கிறான். நேற்று வரைக்கும் புஷி ஆனந்த் தான் இல்லாமல் இருந்தார், இப்போ அவரை படிநிலையில் புறக்கணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கட்சி வந்து முளைச்சி 3 இலை விடலை, 3 இலையும் வேறு வேறு டிசைனில் இருக்குது, ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடைவெளியை நம்ம மெயின்டைன் பண்றாங்க. டிஸ்டன்ஸ் கீப் இதெல்லாம் அந்த பண்றாங்க. கட்சியில இருந்து யாரும் வெளியே வந்து சொல்லல. இதெல்லாமே வந்துட்டு ஒரு வீண் ஒரு இல்ல இல்ல, யூகங்களாகவும் வதந்திகளாகவும் தான் இருக்கு. யூகம் இல்ல. அப்படின்னு பார்த்தா திமுக பத்தி தான் சொல்றாங்க. திமுக கட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டணிக்குள்ளே நிறைய விரிசல்கள் இருக்கு. அவங்க வந்துட்டு ஆட்சியில இல்ல, அதிகாரத்தை நான் பங்கிக்கிறாங்க சொல்றது வேற, அப்படின்னு. நீங்க சொல்றது வேற. நீங்க சொல்றதுன்னா ஒரு வளர்ந்த கட்சியில பல கோஷ்டிகள் இருக்கும், தனித்தனி அணிகள் இருக்கும். ஒரு அணிக்கு இன்னொரு அணிக்கு பிடிக்காது. ஒருத்தர் மாவட்ட செயலரை வர முயற்சி பண்ணுவார், அவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காம போயிடும், அவரை தூக்கி கீழே போட்டுருவாங்க. அவர் அதுக்காக வந்து அவருக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருப்பார். அது எல்லா கட்சியிலையும் உள்ள பொது பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன்னா, தலைமையோட நிர்வாகிகள் தொடர்பு கொள்வதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து தாவேக்கால வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, தாவேக்காவுக்கு வந்து குடியேற்றத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக வேண்டி ஒரு வேலை திட்டத்தில் ஒரு நெருக்கடி வருதுன்னா தலைமையோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த அருண்ராஜுங்கிறவர்
பல கோடிக்கு அதிபதியாக மல்டி மில்லியனியராக இருக்கக்கூடிய மார்ட்டின் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் வந்து எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுடைய வரிசையில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் இருக்குல்ல, அது குறித்தெல்லாம் அவங்க இப்போ தான் யோசிக்க தொடங்குறாங்க. ரொம்ப பூஜ்ஜியத்துலேருந்து தொடங்குறாங்க. அதெல்லாம் மற்ற அதிமுக போன்ற கட்சிகளில், திமுக போன்ற கட்சிகள்ல எல்லாம் கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது. ஒரு தலைவருடைய வருகை வந்து எங்கேருந்து எப்படி தொடங்கணும், எங்கே முடியணும், எந்த இடத்துல உணவு இடைவேளை, எந்த இடத்துல எது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் சார்ட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திராவிடர் கழகத்தில் நடத்துகிற கூட்டங்கள்லாம் 7 மணிக்கு இவர் பேசுவாருன்னா 6:59க்கு அவர் மைக்கு முன்னாடி நின்றுவார். முன்னையும் வராது, பின்னையும் வராது. கலைஞர் அளவுக்கு நேரம் தவறாமை அப்படின்னு ஒன்றை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து கடைப்பிடித்த ஒரு தலைவர் யாருமே கிடையாது. மிக சரியாக இருப்பார் கலைஞர். இதெல்லாம் தலைமை பண்பின் அடையாளங்கள். இவரே ஷூட்டிங்கு கரெக்டத்துக்கு போகிறவர் தான். ஆனால் அரசியல்னு வருகிற போது தனக்கு க்ரௌடு கூடட்டும் கூடட்டும் கூடட்டும், இன்னும் கூட்டம் வரட்டும், இன்னும் கூட்டம் வரட்டும்னு காக்க வச்சு 7 மணி நேரம் காக்க வச்சு இந்த விபரீதத்துக்குள்ள மக்களை தள்ளிட்டாரு. காக்க வைக்க வேண்டிய அவசியமும் இருக்கு இல்லையா? அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு அவ்வளவு கூட்டம் வருது. அது வந்து ஒரு கற்பனை. ஃபேஸ் வேல்யூங்கிறது இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் வந்து அவருடைய பெங்களூருக்கு, அவருடைய ஊருக்கு, பிறந்து வளர்ந்த ஊருக்கு போகிறாரு. பழைய நண்பர்களை பார்க்குறதுக்காக ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு, ஒரு முகத்தில் ஒரு கர்ச்சீப் ஒன்று கட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூட்டரில் சுற்றுறாரு அப்படின்னு நான் சொல்லலை, ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போ பிரபலங்களாக இருக்கிறவர்களும் சாமானிய மக்களின் வாழ்க்கையை சில பேர் வாழ்வாங்க. இப்போ நீங்கள் பெரிய ரஜினிகாந்த் எந்த காரில் வர்றாரு அப்படிங்கிறதுக்கு, அவர் வந்து பென்ஸ் காரில் வர்றாரு, ஆடி காரில் வர்றாரு, BMW காரில் வர்றாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வாடகை டாக்ஸி மாதிரி ஒன்று போவார், அம்பாசிடர் காரில் போயிடுவார். அதெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணுவார். ஏது அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. பிரபலமாக இருக்கிறவர்கள் வந்து சாதாரண வாழ்க்கை வந்து வாழவே மாட்டாங்கன்னெலாம் கிடையாது. அவர்களும் மக்களில் ஒருவர் தான். நம்ம தான் அப்படி ஊதி ஊதி பெருக்கிறோம். ஒரு பெரிய இப்போ கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து சொகுசு வாழ்க்கையோட கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஜெயலலிதா ஃபைல் பார்த்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, ஓய்வு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. கலைஞர் அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஓய்வு எடுத்து பார்த்துருக்கீங்களா? குடிர் பிரதேசங்களில் சொகுசு வாழ்க்கையில் அவர் இருந்து பார்த்துருக்கீங்களா? அவர் பராசக்தி காலத்தில் வாங்கின வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அந்த வீட்டுக்கு மழையெல்லாம் பெரிய மழை வெள்ளம்லாம் வர்ற போது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். சராசரி மக்கள் வீடு எப்படி இருக்குமோ இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோபாலபுரம் வீடு வந்து இருக்குது. அது வந்து தண்ணி போயிடும், உள்ள தண்ணி போகுமா? தண்ணி போகும் வீட்டுக்குள்ள. அப்படி வீட்டில் தான் அவர் இருக்கார் கடைசி வரைக்கும். அவர் வந்து திடீர்னு அவர் வந்து ஒரு ஆடம்பர பங்களாக்குள்ளெல்லாம் அவர் போகலை. அதனால் தலைமைக்கு இதுதான் இலக்கணம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கிறோம். நம்ம வந்து இமேஜ் பில்டப் பண்ணணுங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், வந்து முகம் வந்து பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப உயரமான காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர்களை எழுப்புகிறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறது தான் எல்லாருமே. அதனால் விஜய் வந்து இந்த பில்டப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது அரசியல். இப்போ அந்த திமுகவுக்கு எதிராக அறிக்கையெல்லாம் கூட விட்டுருக்கிறாரு. தஞ்சாவூர் மக்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக பார்த்தீங்க அப்படின்னா, நெல்மணிகள்லாம் வந்து வீணாக போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் கவர்மெண்ட் திமுக வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வீட்டுக்கு அமைச்சிருவோம், அந்த மாதிரி திரும்பவும் வந்துட்டு விஜய் அவர்கள் பழைய வேகத்தோடு களத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கும் இன்னும் ஒரு பின்னடைவை மறுபடியும் ஏற்படுத்தும். ஏன்னா இவ்வளவுக்கு அப்புறமாகவும் இன்னுமே மக்கள் வந்து அவன் மேலே கோவப்படலை, ஏற்றுக்கிறாங்க, தன்னுடைய ஆளை நினச்சிக்கிறாங்க இல்லையா? கோவப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு தோற்றம், கோவமே படலை அப்படிங்கிறது அல்ல. இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா தன் கோபத்தை வந்து சேமித்து வச்சுருப்பான், வெளியே சொல்லாமல் இருப்பான். அப்போ உயர் அதிகாரி மேலே சில பேருக்கு பணிபுரியக்கூடியவர்கள்ட்ட கோபம் இருக்கும், காட்ட முடியுமா? அவங்க காட்ட முடியாது. நீங்கள் ஒரு கலெக்டர் மேலே வந்து தாசில்தார் கோபம் வருதுன்னு வச்சுங்க, தாளிச்சு எடுக்க நடவடிக்கை சரியில்லைன்னு தாசில்தார் ரியாக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கணவன் மனைவிலே கூட அது இருக்கே, பெரிய ஆதங்கம் இருக்கக்கூடிய குடும்பங்களில், மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்கிறாங்கல்ல, பல காம்ப்ரமைஸில் தான் லைஃப் ஓடுது எல்லார் வாழ்க்கையுமே. அதனால் கோபமே இல்லைங்கிற இடத்துக்கெலாம் நம்ம வர முடியாது. போன உசுறு வராது, ஏதோ நிவாரணம் கொடுக்குறாங்க, அதை கெடுத்துக்கிற வேணாங்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் கோவப்பட்டு ஒருத்தங்க 20 லட்ச ரூபாய் திருப்பி அனுப்புகிறாங்களே, நீ கோவமே இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஒரு பெண்மணி வந்து துக்கம் விழுந்த வீட்டுக்கு வராமல் என்னையே கூப்பிட்ற, நீ மரியாதை இல்லை, நான் உன் காசை திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி அனுப்புகிறாங்கல்ல. கோபம் இல்லாமல் இங்கே இருக்குது. எல்லாருமே ரோஷம் இல்லாமல் எல்லாருமே அப்படியே இதாகிடுவாங்கன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது.
ஒருத்தரை வெளியில் நிப்பாட்டிட்டாங்க, ஒரு தகப்பனை, பிள்ளை இழந்த தகப்பனை, அவர் டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு வெளியே நிற்காரு. இப்போ இந்த அவல நிலையெல்லாம் அங்கே இருக்கிறது. சரி செய்யப்படாத பல நன்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து போதுமான அளவு செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு, தஞ்சை பகுதிகளுக்கு போயிட்டு சொன்னார். களத்திலே நின்று கொண்டு சொன்னார். அதனால தான் அந்த விமர்சனம் கவனிக்கப்பட்டது. விஜய் எங்கேருந்து சொல்கிறாரு? மாமல்லபுரத்துலேயோ பனையூர்லேயோ இருந்துட்டு சொல்கிறாரு. அப்போ கள அரசியல் அற்றவராக இருக்கார், ஊடக அரசியல் நடத்துறாரு. அது இன்னொரு விஷயம் பாருங்க சார், விஜயை சுற்றி தான் வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் வந்து செயல்பட போகுது. ஏன்னா விஜயை தவிர்த்துட்டு அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த விஜய் யாரை கை காட்டாரோ, இல்லை எந்த கூட்டணிக்கு அவர் போறாரோ, யார் கூட கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி இருக்கு. ஏன்னா முதல்நிலை வாக்காளர்கள் அவருக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க. இன்னுமே பார்க்க போனால் மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குற மக்கள் விஜயை வந்து அடுத்த ஒரு மாற்றத்திற்கான சக்தியை எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் போது விஜயை தவிர்த்து அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத தாண்டி நம்ம எதுவும் பேசிட முடியாதுல்ல. இல்லை, அது யாரோட பிரச்சனை? தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் அதிகபட்சம் விஜய் ஆதரவாளர்கள் வந்து 50 லட்சம் பேர் இருந்தால் கூட 6 கோடி வாக்காளர்களை ஒரு பக்கம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் இருக்காங்கல்ல. இப்போ சினிமா தேட்டரில் படம் பார்க்குற ஏஜ் குரூப் யார்? ஒரு 15-18 வயசில் தொடங்கி ஒரு 25-30 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் அதிகமாக படம் பார்ப்பாங்க. 30 வயசுக்காரன் என்ன, அவன் கல்யாணமாகி குடும்பம் ஆன பின்னாடி அவன் வாழ்க்கையினுடைய தேவைகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடலாம். லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதை விட நம்ம வீடு கட்டணும், இஎம்ஐ, காருக்கு இஎம்ஐ கட்டணும், அடுத்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி ஓட ஆரம்பிப்பான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடம் தர மாட்டான். குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு தான் சினிமா பெரிய கவர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இவருடைய வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் தான். 40 வயது கடந்தவர்கள், அவங்களில் வந்து விஜய் ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவில் இருக்கிறார்கள் நான் நம்பலை. இளைஞர்கள் இருக்காங்க ஒரு பின்னாடி. அதனால அந்த வாக்காளர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு விஜய் வந்து பெரிய கூட பாருங்க, நிறைய பேர் வந்துட்டு இப்ப அரசியல் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய்னு கூட சொல்லலாம்ல சார். ஏன்னா இப்ப நிறைய விஜய்க்காக வந்துட்டு நியூஸ் பாக்குறவங்க இருக்காங்க, விஜய்க்காக வந்து அரசியல உற்று நோக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. தாவேகா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, தாவேகா பத்தி விமர்சனம் வருது, விஜய் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அரசியலை நோக்கி இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கிடையாதுல. திமுக காரன் வந்து ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்ப்பான். அதிமுக காரன் எடப்பாடி என்ன சொன்னாருன்னு தான் பார்ப்பான். எல்லாருமே ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு தான் காங்கிரஸ்காரன் பார்ப்பான். எல்லாருமே விஜய் என்ன பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அஜித் ரசிகர்கள்லாம் விஜய் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சூர்யா ரசிகர்களும் கார்த்தி ரசிகர்களும் வந்து விஜய் என்ன செய்யறாருங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்குது, அவ்வளோதான். அதை வேணால் ஏற்றுக்கிறேன். ஒட்டுமொத்த வாக்காளர்களிலே உங்களுடைய எல்லை எது, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? அதை ஒரு வகைக்கு வந்து விஜய் தனித்து நிற்பதாக அந்த முடிவில் உறுதியாக இருப்பது அப்படின்னு சொன்னது மூலமாக அவர் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு வந்துடும். இப்போ நம்ம இவ்வளோ பூதாகரமாக சொல்கிறோம்ல, இப்படி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 36 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிடும் நாடாளுமன்றத்தில் என்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கருத்து கணிப்பே போட்டாங்க. ஆனால் அண்ணாமலையே ஜெயிக்கலைங்கிறத நான் கலத அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை என்ன செஞ்சார்? வார் ரூம்லாம் ரெடி பண்ணி இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாரையுமே கையில் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அண்ணாமலைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அண்ணாமலையால் ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக எங்குமே ஜெயிக்கலை தமிழ்நாட்டில். அப்போ அண்ணாமலையோட பில்டப்பு எதுக்காவது தேர்தல் அரசியலில், கள அரசியலில் பிரதிபலித்ததான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதைத்தான் பல மடங்கு அதிகமாக்கி இவங்க செய்கிறாங்க விஜய். இதுவும் மீடியா பில்டப் தான் அது எல்லாமே. அதனால் ஊடகத்திலே ஊதி பெருக்கப்பட்ட பிம்பங்கள்லாம் களத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா, ஓடி அடையுமா என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையை தான் வந்து தேர்தல் களம் தருமே தவிர, மக்களை பொறுத்தவரையில் தன்னை தேடி வருபவர்களைத்தான் வந்து மக்கள் ரசிப்பார்களே தவிர, தேடி வந்து பாரு என்று சொல்பவர்களை எந்த சூழல்லையும் மக்கள் விரும்ப மாட்டார்கள். கள அரசியலுக்கு தாவேகா போகாத வரைக்கும், நேரடி செயல்பாட்டுக்குள்ளே வராத வரைக்கும்
ஒரு எலைட் அரசியலை நட்சத்திர விடுதிகளிலோ ஒரு ஒரு பால்கனி அரசியல் மூலமோ அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்றால் ஒரு இந்த மக்கள் தேர்தல் அரசியல்ல அவங்க வெல்ல மாட்டாங்க. இடையூறு நடத்தக்கூடாது, இடையூறா இருக்கக்கூடாது, திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு தவறு வந்துட போகுது சார். அதுதாங்க எல்லாருமே அதே வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது இல்ல, பாத்தீங்க அதாவது அப்படின்னா கூட்டம் கூடுது, அதாவது ஆளுங்கட்சி வந்து போதிய பாதுகாப்பு தர மாட்டேங்குது, உளவுத்துறை வந்து சரியான ஒரு தகவல் தர மாட்டேங்குது, இதெல்லாம் தான் பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம். பாதிக்கப்பட்டவங்களே சொல்றாங்க விஜய் பாவம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படிதான் கேக்குறாங்களே இல்ல. இல்லை, இதெல்லாம் வந்து ஒப்புக்கு சப்பானியான காரணங்கள் தான், ஒப்புக்கு சொல்லப்படுகிற காரணம் தான். உண்மை காரணம் என்னன்னா, நீங்கள் எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் போலீஸை நம்பி மாநாடு நடத்த மாட்டாங்க, போலீஸை நம்பி பொதுக்கூட்டம் போட மாட்டாங்க. தங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை தொண்டர் அணி என்று ஒன்றை உருவாக்கி அவங்க வந்து ஒரு சீருடை அணிந்த காவலர்களை விடவும் அதிகமாக செயல்படுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனால் கூட எங்கு உணவு பரிமாறப்படுகிறது, எங்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் எங்கே இருக்குது, எந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது, எப்படி போகணுங்கிற கைட் பண்ணுறதுக்கு, பன்னீர் தெளிக்கிறதுல இருந்து ரோஜாப்பூ கொடுக்குறதுலேருந்து கடைசியாக தாம்பூலம் கொடுக்குறதுலேருந்து வெத்தலா கொடுக்குறது வரைக்கும் தனித்தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க, கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் போங்க, சைவம் இந்த பக்கம் இருக்குது, அசைவம் வந்து ரைட் சைடு போங்க, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறாங்க? ஐஸ்கிரீம் இருக்கிற இடம் இந்த பக்கம் இருக்குது சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு தனிப்பட்ட குடும்ப விழாக்கள் நடத்துகிறவர்கள் கூட ஒழுங்குபடுத்தப்பட்ட விழாக்களை தான் நடத்துகிறாங்க. அத்துமீறிய கூட்டத்தை, வரம்பு மீறிய கூட்டத்தை வைத்து கொண்டு அவர்களை கண்டிக்காமல் அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து ரசித்து கொண்டு ஒழுங்குபடுத்த தவறிட்டு அந்த குற்றச்சாட்டை தூக்கி வந்து காவல்துறை மேலேயும் ஆளுகிற அரசாங்கத்து மேலேயும் பழிசாட்டி விட்டால் ஆட தெரியாதவ தெருக்கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி ஒன்றை சொல்லிட்டு தப்பித்து விடுகிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்காவினரா தற்கூரின்னு சொல்லுவாங்க, அணில் குஞ்சுகள் சொல்லுவாங்க, அதை மரத்தை பிடிச்சி தொங்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரை பிடிச்சி தொங்குவாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிஎம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது தாவேக்கா ஆட்களே கிடையாது. திமுக வந்து ஏற்கனவே திமுக வந்து வேணும்னே தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வரணும், தாவேக்கா தொண்டர்களுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க அப்படின்றாங்க. இந்த கூட்டம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது முழுக்க முழுக்க போய் இப்போ மரத்து மேலே ஏறி குதிச்சவன் திமுக காரன் யாராவது திமுக ஆள் செட் பண்ணி தான் அனுப்புறாங்களா? செட் பண்ணி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையா? அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. நீங்க வந்து முதலமைச்சராக கனவு காணக்கூடிய இடத்துல இருக்கீங்க, அவன் கனவு காணக்கூடிய இடத்துல இல்லை, அவன் அதிகாரத்தில் இருக்காங்க. உங்களை ஒரு ஆளா மதிக்கிறதே இல்லையே, எதுக்கு செட் பண்ணி ஆள் அனுப்பணும்? என்ன திமுக காரனுக்கெல்லாம் வேலை வெட்டி கிடையாதா? அவன் ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை ஆயிரம் வேலைகள் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறதுக்குனே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே தனியா ஒரு பேஜே ஆரம்பிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, அது அரசியல் விழிப்புணர்வுக்காக செய்யறாங்க. நடிகனுக்கு பின்னால் போகாத அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே, அப்படி போகக்கூடாதுங்கிறது சரியான விஷயம் தானே. கேரளாவில் வந்து மம்முட்டி தான் அடுத்த முதலமைச்சர், மோகன்லாலை முதல் மந்திரி ஆக்குங்க என்று அந்த ஊரில் யாருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையே. தமிழ்நாட்டில் ஏன் இப்படி ஒரு அவல நிலை அப்படி கேட்குறாங்கல்ல பல மாநிலங்களில். அதை மம்முட்டிகிட்டே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அரசியலில் ஈடுபடலை அப்படின்னு கேட்குறதுக்கு மம்முட்டி சொல்கிறாரு, எங்கள் ஊரில் வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறதுக்கு பினராயி விஜயன் இருக்காரு, தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்கள் இடத்துல இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது அப்படி சொல்கிறாங்கல்ல. அதனால் அரசியல்படுத்தப்பட்ட நிலங்களில் இது மாதிரியான சினிமா கவர்ச்சியெல்லாம் வைத்து கொண்டு ஒரு அரசியல் செய்வது அப்படிங்கிறது நடைமுறை. கலைஞரே சினிமால இருந்து தான் வந்தாரு, அவர் எழுத்தாளருங்க, நடிகர் வேற எழுத்தாளர் வேற. உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்து வந்தாரு? அவரும் சினிமால இருந்து. அவர் வெற்றி பெற்ற சினிமாக்காரர் அல்ல. உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற கதாநாயகன் இடத்துல அவர் வரல. சினிமால அவரும் நடிச்சாருன்னு சொல்லுங்க, அவர் என்ன சூப்பர் ஸ்டாரா இருந்தாரா உதயநிதி ஸ்டாலின்? இல்லையே, அவரும் சில படங்கள் நடிச்சார், அப்படி வேணா சொல்லுங்க. அவர் வந்து நம்பர் 1 ஆர்டிஸ்டா இருந்தாரு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. சினிமாக்காரர் தானே அவரும். இல்லை, அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சினிமாக்காரங்கிறது யாரை சொல்ல முடியும்னா தொடர்ந்து சினிமாவில் இயங்குறவர்களை மட்டும்தான். இப்போ வெற்றிமாறன் இருக்காருன்னா சினிமா மட்டும்தான் அவர்களுடைய முழு நேர வேலை, அது மட்டும்தானே. அப்படி ஃபுல் டைம் சினிமாக்காரர்களாக இருப்பவர்களை தான் அப்படி சொல்ல முடியும். ரஜினிகாந்தும் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றா, கமலஹாசன் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றா? அவர்கள் வாழ்நாள் முழுக்க அந்த கலை வாழ்க்கைக்காக, திரை வாழ்க்கைக்காக தன்னுடைய அரை நூற்றாண்டு, தன்னுடைய இளமையினுடைய பெரும்பகுதி செலவழிச்சிருக்காங்க. இவர் கொஞ்ச நாள் சினிமாவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், நடிக்க போகிறேன் அப்படின்னு போகிறாரு. சில படங்கள் தானே, ஒரு 10 படங்களை நடிச்சுட்டு வெளியே வந்துட்டார்ல. அவர் எப்படி நீங்கள் ஃபுல் டைம் சினிமாக்கார கணக்கில் சேர்க்க முடியும்? விஜய் மாதிரிலாம் வந்து 30 வருஷமாக சினிமாவில் இருந்தார் உதயநிதி, ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ஸோ விஜயனுடைய அரசியல் வந்து எதை நோக்கி நகரப் போகிறது, இனி வரும் காலங்கள் என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.